உன் அதிகாரம், உனக்கு முன்னாடி போகிற காரு, பின்னாடி போகிற காரு, நீ கொள்ளடிச்சு வச்சுருக்க பணம், மோடியை கையை காலை குழுவி கும்பிட்டுக்கிட்டு இருக்கியே அந்த யோகிதை, அதிகாரம், கோட்டை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து என் பகுதி செயலர் ஜெயின் காலில் கிடக்கிற செருப்புக்கு ₹1 அழகு கண்டா பழனிசாமி. ₹1 விலை அதிகம். இவர் தான் திமுக எம்பி யோகியவான் உத்தமசீலன் திருவாளர் ஆர் ராசா. இவர் எம்பி தான், சாதாரண எதிர்கட்சி எம்பி தான், எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத, எந்த ஒரு பவரும் இல்லாத சாதாரண எதிர்கட்சி எம்பி தான். ஆனால் இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை என்னன்னு சொல்றாரு, செருப்பை விட எடப்பாடி மதிப்பு கம்மிதான்னு. இவரை மாதிரியே தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னன்னு சொல்லியிருந்தாரு, எவ்வளவு மோசமால பேசியிருந்தாரு. எடப்பாடி அவர்களை டெட் பாடின்னு சொல்லியிருந்தாரு, சசிகலா காலில் பூந்து போனாருன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரு அதுக்கும் மேல, இவங்களுக்கெல்லாம் மேல ஒரு முதல்வர் எப்படி நடந்துக்கணுமோ, எப்படி பேசணுமோ அப்படிலாம் ஸ்டாலின் அவர்கள் நடந்துக்கிட்டதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. எடப்பாடியாரை பார்த்து எடுபுடி, அடிமை, எதுக்கோ லாய்க்கு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு பேசி வச்சிருக்காரு. இந்த திமுக காரங்க பேசின நவநாகரிக பேச்சுக்கள்லாம் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூபே அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஏன்னா அவ்வளோ மோசமா, அருவருப்பா, அசிங்கமா, அவ்வளோ கேவலமாலாம் அவங்க பேசி வச்சிருக்காங்க. இப்போ அதே திமுக காரங்க தினம் பிரஸ் மீட் வச்சு என்னன்னு சொல்லி கதறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நாகரிகமா பேசவே தெரியலன்னு. எப்பா ஏய், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க மனசாட்சி உங்களை உறுத்தலையா? நாகரிகம் பத்திலாம் யார் பேசுறதுன்றதுக்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? முரசொலி இருக்கு இல்லையா, அதனுடைய பழைய தலையகங்கள்லாம் எடுத்து போடலாமா? திமுக தலைவர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள், திமுக இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எவ்வளவு வக்கிரமாலாம் பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து போடலாமா? நீங்களாம் பேசின பேச்சுக்கு தான் எடப்பாடி அவர்கள் இப்போ உட்காந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் உட்காந்து உங்களை வச்சு செஞ்சுனுகிறாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னா இந்த தேர்தலை நாம வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, என்னென்னலாம் பேசணுமோ அதை பேசணும். ஆனா திமுக காரங்க அதை மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களா? இல்ல. பேசுறதுக்குன்னு ஏதாச்சும் இருந்தா தானே, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாச்சும் செஞ்சிருந்தா தானே, உருப்படியா ஏதாச்சும் கீழ்ச்சிருந்தா தானே அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் அதை பற்றிலாம் பேசுவாங்க. இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் போறதெல்லாம் பாருங்களேன், அவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன். ஒன்று பாஜகவை பிடிச்சி கடிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அதிமுகவை பிடிச்சி கடிக்கிறாங்க, இல்லைன்னா அதிமுக பாஜகவின் அடிமைன்னு காலகாலமாக சொல்றாங்க பாருங்க. அதே பழைய தேஞ்சி போன டேப் ரெக்கார்டரை போட்டுட்டு கத்திட்டு வராங்க. திமுக பண்ற இந்த காரியத்துக்கு தான் அதிமுக அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி கடிச்சுக்கிறாங்களே ஒழிய தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் பத்தி ஏதாச்சும் பேசுறாங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் தனிநபர் தாக்குதலாக தான் இருக்கு. ஒருத்தவங்க மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க, அசிங்கப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒரு படத்துல ஒண்ணுமில்ல சிம்ரன், அவன் என்னுடைய ஜிகிரி தோஸ்து தான், அவன் என்ன அசிங்கமா பேசுவான், நான் அவனை அசிங்கமா பேசுவேன், 2 பேரும் குடும்பத்தை மாத்தி மாத்தி அசிங்கமா பேசிப்போம், இதெல்லாம் எங்களுக்குள்ள நார்மல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இருக்கு இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது. அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு, பேச பேச மறந்துட்டாரு. வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் அவருக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்குகளை அளிக்கணும். எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது கோவச்சுக்குவார், சொன்ன கோவச்சுக்குவார். டிவியில் பார்த்தேன், போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா, என்னப்பா இதோ வேற கட்சி தலைவர், ஏதாவது வேற கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லை, நான் திமுக கட்சிக்காரர் தான் நிற்கிறாருங்க வேட்பாளரை, அந்த கட்சி சின்ன என்ன, அந்த கட்சி சின்ன, ஓ அது உதயசூரியன் சின்னன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் சாதாரணமா பேசுற பேச்சியே துண்டு சீட்டு பார்த்து தான் பேசுறாரு. அவருடைய பெயரை ஸ்டாலின் அப்படின்ற அவருடைய சொந்த பெயரையே எழுதி வச்சுதான் பார்த்து தான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இது மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரணம் தான். இதை விட இந்த ப்ரெஸ் மீட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் விட செம காமெடியா இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ப்ரெஸ் மீட் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த ப்ரெஸ் மீட்லாம் பாருங்க, உண்மையாலே நகைச்சுவையா அள்ளி வீசி இருப்பாரு. ஸ்டாலின் அவருடைய ப்ரெஸ் மீட்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ப்ரெஸ் மீட்ல ஏதாச்சும் பேசணும்னா துண்டு சீட்டு பார்த்து தானே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவாரு. அவருடைய ப்ரெஸ் மீட்ல அவர் மட்டும் துண்டு சீட்டு வச்சிருக்க மாட்டாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகவாதிகள்
அவங்களும் துண்டு சீட்டுகள் வச்சிருப்பாங்க. பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற திமுக காரங்க ஊடகவாதிகள் கிட்ட துண்டு சீட்டு குடுத்துருவாங்க. என்ன கேள்வியை கேட்கணும், எந்த கேள்வியை கேட்கக்கூடாது, யார பத்தி வாயை திறக்கக்கூடாது, எந்த கேள்வியை எந்த ஆர்டர்ல கேட்கணும், யாரு ஃபர்ஸ்ட் எந்த கேள்வி கேட்கணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே துண்டு சீட்ல எழுதி குடுத்துருவாங்க. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது சொந்த கட்சிக்காரரை பார்த்து எந்த சின்னம்மா உதயசூரியனா, உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொன்னதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாலாம் ஒன்றும் இல்லை. டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட், கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், அம்புட்டு தான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். ஆர் ராசா பற்றி ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். வர வர நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை மாதிரி பல கட்சியின் தலைவர்கள் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஆர் ராசா கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் உளறி வச்சிருக்காரு. நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று வணங்கி விடைபெறுகிறேன். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தை காக்க தேசத்தை காக்க பூந்தமல்லி திமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து லோக்சபா அனுப்புங்கள். லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன்ல நிக்க வச்சுட்டு இங்க வின் பண்ண வச்சுட்டு வின் பண்ணவங்கள லோக்சபா அனுப்பணுமா? ஆர் ராசா அவர்கள் பேசி வச்சிருக்காரு. நீங்க திமுகல பல தலைவர்கள் இத மாதிரி பேசும்பொழுது வளரத பார்த்திருப்பீங்க. ஆனா ஆர் ராசா அவர்கள் இது மாதிரி பெருசா வளரலாம் மாட்டாரு. அவருடைய வார்த்தைகள்ல அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கும். அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கும். பெருசா ஒரு வளரையோ கான்ஃபிடென்ட் இல்லாமையோலாம் பேச மாட்டாரு. பட் ரீசன்ட் டேஸா என்ன ஆச்சுன்னு தெரியல, சார் பாவம் பயங்கரமா வளரிட்டு வந்துட்டு இருக்காரு, அதுவும் எலெக்ஷன் நேரத்துல. இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ரீசெண்டா ஒரு ஆடியோ லீக் ஆச்சுல்ல. ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான், முடிச்சிருவாங்க சைலண்டா முடியும். அந்த ஆடியோ லீக் ஆனதுனால திரு ஆர் ராசா அவர்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் நடந்துட்டு இருக்கு போல. இது தேர்தல் காலகட்டம் அப்படின்றதுனால ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு திமுக ஆளாயிருக்கு. திமுகவினருக்கு ஆர் ராசா இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருந்தும் அவரால் எந்த ஒரு நடவடிக்கை, அவருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியல. இந்த ஒரு ப்ரெஷரானது அங்கே போயின்னு இருக்கு. அந்த ஒரு சிச்சுவேஷனில், அந்த ஒரு குழப்பத்தில் தான் பாவம் ஆர் ராசா அவர்கள் இப்படிலாம் பெணாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களுடைய நிலைமையே இந்த லட்சணத்துல தான் இருக்கு. திமுக தலைவர்கள், திமுகவின் தலைமை குடும்பத்துடைய நிலைமையே இந்த லட்சணத்துல தான் இருக்கு. ஆனா இந்த திமுக காரங்க மற்ற கட்சி தலைவர்களை கேலி கிண்டல் பண்றாங்க பாருங்க. ஏங்க, முதல்ல உங்க தலைவர்களை வளராம பேச சொல்லுங்க. மற்ற கட்சி தலைவர்கள் ஏதாச்சும் விஷயத்த மாத்தி பேசிட்டா, கொஞ்சம் தடுமாறி பேசிட்டா, அது ஏதோ பெரிய கொலை குத்தம் மாதிரி அவங்கள அப்படி கேலி கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி கீழ்ச்சி தள்ளிடுறீங்க. உங்க தலைவர்கள் லட்சணம் என்னங்க? உங்க தலைவர்கள் யாராச்சும் ஒழுங்கா பேசுறாங்களா? முதல்ல உங்க தலைவர்களை ஒழுங்கா பேச சொல்லுங்க, அப்புறமா மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணலாம். இவங்க முதுகுல மூட்டை அழுக்கு இருக்கு, அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே படாம மத்தவங்கள பார்த்து விரல் நீட்டி பேசுறதெல்லாம் நியாயமா இருக்குங்களா? ரைட்டு. இப்போ மத்திய அரசினுடைய இந்த முத்ரா திட்டம் இருக்கு இல்லையா, எல்லாருமே அந்த ஒரு திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திட்டத்தின் சாதனையை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். மத்திய பாஜக அரசு தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் ஒண்ணுமே கிழிக்கலன்னு இங்க இருக்கிற திமுக தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன், தமிழகத்துக்காக மத்திய பாஜக அரசு என்ன கீச்சு இருக்குன்னு ஆதாரத்தோட சொல்றேன். மத்திய அரசு ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய திட்டங்களால ஏகப்பட்ட மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களும் கூட. முக்கியமா இந்த முத்ரா திட்டம் இருக்கு இல்லையா, இதை பத்தி நாம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த முத்ரா திட்டம் கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்துல நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு தெரியுமா? பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க உண்மையிலே கஷ்டப்பட்டாங்க. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இங்கே ஃபினான்ஷியலாக எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்குது, நல்ல விஷன் இருக்குது. இருந்தாலும் அவங்களால ஒரு தொழிலை தொடங்க முடியாது. அதுக்கான காரணம் ஃபினான்ஷியல். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில தான் வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது அவ்வளோ சீக்கிரமாக வாங்கவும் முடியாது. ஏன்னா சொத்து பற்றி இருந்தால் தான் கடனும் கொடுப்பாங்க. பேங்க்குக்கு போனால் ஷூரிட்டிலாம் கேட்பாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால நிறைய பேரால் பிஸ்னஸை ஆரம்பிக்கவே முடியலை. பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வராது. உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருந்தாலும் நல்ல பிஸ்னஸ் ஸ்கில் இருந்தாலும்
ஷூரிட்டி இருந்தாலும் உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பேங்க்ல இருந்து உங்ககிட்ட காசு கொடுத்துடவே மாட்டாங்க. இது மாதிரி பல காரணங்களால பல பேருடைய கனவுகள் நாசமா போயிருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷனை மாற்றணும். இங்கே பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த முத்ரா கடன் அப்படின்றது. 2015 பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த திட்டத்தை குறித்து எதிர்க்கட்சிகள் எப்பொழுதும் போல பல தவறான விஷயங்கள் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. லோன் தரமாட்டேன்றாங்க, பேங்க்ல எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க. மத்திய அரசு இந்த திட்டம் கொண்டு வந்திருந்தாலும் பேங்க்ல இருக்கிறவங்க பயப்படுறாங்க, கடன் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மையாகவும் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சிச்சுவேஷன் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. எல்லாருக்குமே கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இந்த முத்ரா திட்டத்தினுடைய முக்கியமான சாதனைகள்னு ஒரு சிலது இருக்குது. அது மட்டும் சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்க. 27 மார்ச் 2026 நிலவரப்படி பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 57 கோடிக்கும் மேற்பட்ட கடன் கணக்குகளுக்கு, அதாவது 57 கோடி பேருக்கு கிடையாது, 57 கோடி அக்கவுண்ட்டுகளுக்கு 40.07 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 41 லட்சம் கோடி கடனானது வழங்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் ஒருத்தவங்க ஒரு கடனை வாங்குறாங்க, அந்த கடனை அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த கடனை மறுபடியும் கொடுத்துட்றாங்க, பேங்க்குக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேங்க்கே பார்த்தீங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி கடன் கொடுக்குது. இந்த கோவிட் டைமில், கொரோனா காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த முத்ரா திட்டமானது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பேங்க்கே கூப்பிட்டுலாம் நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்கு. இவங்களா சொல்கிறாங்க இல்லையா, இந்த திமுக காரங்களாம் சொல்கிறாங்க இல்லையா, தமிழகத்துக்காக பாஜக ஒன்றுமே செஞ்சதில்லை, கீச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த முத்ரா திட்டம் இருக்குது பாருங்கள், இந்த ஒரே ஒரு திட்டம் மட்டுமே தமிழகத்தில் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கு தெரியுமா. பாஜக தமிழகத்தில் பெருசாக பவர்லலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாஜகவுடைய திட்டங்கள் ஒன்னொன்னும் இங்கே தமிழக மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. எல்லா திட்டத்தையுமே இங்கே தமிழக மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக முத்ரா திட்டம். இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா கடன் வாங்கின மாநிலம்னா தமிழகம் தான், தமிழக மக்கள் தான். கிட்டத்தட்ட 3,23,647.76 கோடி, அவ்வளோ கோடி இங்க தமிழக மக்கள் வாங்கியிருக்காங்க, முத்ரா கடன் மூலியமா வாங்கியிருக்காங்க. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதல் தடவை பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க பிஸ்னஸ்க்காக வெளியில வராங்கன்னா, ஒரு பிஸ்னஸை உருவாக்க போறாங்கன்னா, அவங்களுக்காக 12 கோடி வரைக்கும் இந்த மத்திய அரசு கடனா கொடுத்துருக்கு. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டமானது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் கிடையாது. சாதாரணமா மளிகை கடை வைக்கிறவங்க, தள்ளுவண்டி கடை வைக்கிறவங்க, இந்த டீ கடைலாம் வைப்பாங்க இல்லையா, இவங்களுக்காகவே இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலியமாக பயனடைஞ்சது இவங்களாம் தான், சாதாரண பாமர மக்கள் தான். நான் பால் பண்ணை வைக்க போகிறேன், கோழி பண்ணை வைக்க போகிறேன், ஆட்டு பண்ணை வைக்க போகிறேன், மாட்டு பண்ணை வைக்க போகிறேன், அப்படி இல்லைனா ஆட்டோ வாங்கி விட போகிறேன், இல்லைனா காரை வாங்கி டாக்ஸி ஆரம்பிக்க போகிறேன், டாக்ஸி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. ரொம்ப கம்மியான பட்ஜெட் வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க தான் இந்த திட்டத்தின் மூலியமா அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் இந்த திட்டத்தின் மூலியமாக யாரும் கடன் வாங்கலை. வாங்குற ஆளுங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமான ஆளுங்க தான். அவங்க வாங்குற கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 50,000, 1 லட்சம், 2 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம், இவ்வளோ வரைக்கும் தான் கடனே வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாதாரண மக்கள், ரொம்ப ரொம்ப சாதாரணமான மக்கள். ஆட்டோ ஓட்டுறவங்களிருந்து, மீன் விற்கிறவங்களிருந்து, டீ கடை வைக்கிறவங்களிருந்து, இவங்கள மாதிரி நபர்கள் தான் இந்த திட்டத்தின் மூலமாக கடன் வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதில் லாபத்தை பார்த்து கடனை அடைச்சி மறுபடியும் பேங்க்கே கூப்பிட்டு கடன் கொடுக்குற அளவுக்கு இந்த திட்டமானது மக்களுக்கு அவ்வளோ உபயோகமாக இருந்திருக்கு. இதை மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா 4 பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே நிறைய விஷயம் தெரிய வரும். அது மட்டும் கிடையாது மக்களே, இந்த முத்ரா திட்டத்தின் மூலியமாக கடன் வாங்கினவங்க அவங்களுடைய அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்கன்னா, அந்த பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்ததுன்னா, அதுக்கும் மத்திய அரசு ஹெல்ப் பண்ணியிருக்கு, பேங்க்கே ஹெல்ப் பண்ணியிருக்கு. உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் நீங்கள் பெருசுப்படுத்துங்க, நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுங்க, ஃப்ரான்ச்சைசஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் மத்திய அரசு அந்த டிபார்ட்மெண்ட்டே அவங்களுக்காக உதவி பண்ணியிருக்கு. நிறைய ஐடியாலாம் இவங்களே கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கான ஸ்கில் இல்லை. உங்களுக்கு ஆசை இருக்குது பட் ஸ்கில் இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க,
உங்களுக்கு அந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராப்பராக அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா, பேங்க் மூலியமாக மத்திய அரசு உங்களுக்கு முதலீடுகள் செய்கிறாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லோன் தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த லோன் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் ஒபே பண்ணி எல்லாருமே பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் தொழில் முனைவர்களாக மாறி இருக்காங்க. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு ஒன்றும் கிழிக்கவே இல்லை, மத்திய அரசு நமக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணவே இல்லைன்னு பச்சையாக புழுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டமானது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, டிஜிட்டல் இந்தியா. நாங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாங்கள் மறுபடியும் எத்தனை பேருக்கு கடன்லாம் கொடுத்துருக்கோம், கொடுத்தவங்களுக்கே மறுபடியும் எத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா விவகாரங்களுமே வெளிப்படையாக இருக்குது. மக்கள் எப்படிலாம் பயனடைகிறாங்க அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். சும்மா இந்தாப்பா காசுப்பா வச்சுக்கோப்பா போப்பா போய் முன்னேறிப்பா அப்படின்ற மாதிரிலாம் மத்திய அரசு சொல்கிறதில்ல. எல்லாமே டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. யாராலையும் ஏமாற்ற முடியாது, கவர்மெண்ட்டாலையும் ஏமாற்ற முடியாது. இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால மக்களும் பயப்படாமல் கடன் வாங்குறாங்க. அவங்களுடைய கனவுகளை இதன் மூலியமாக நிறைவேற்றிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸை ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அவங்க முன்னேறாங்க, வளர்றாங்க. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்ம தேசம் பார்த்துருக்கு. பல மக்கள் தொழில் முனைவோர்களாக மாறியிருக்காங்க. எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லாமல், எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கடன் வழங்கப்பட்டிருக்கு. அந்த கடனால லட்சக்கணக்கான மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுவும் எல்லாருமே சிறு குறு தொழில் பண்றவங்க தான், சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க தான். இவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க, இவ்வளோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்கன்னா, அதுக்கான காரணம் இந்த ஒரு திட்டம். நம்ம பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் தான். ஒரு காலத்துல இந்த காங்கிரஸ்காரனுங்க நம்ம தேச மக்களை பிரச்சனைன்னு சொன்னானுங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்காரனுங்க சொன்னானுங்க. பட் பாஜக இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரச்சனையாக பார்க்கல. இந்த மக்கள் தொகையை பாஜக பாசிட்டிவாக தான் பார்த்தாங்க. இதன் மூலியமாக நமக்கு ஏகப்பட்ட லாபங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. காங்கிரஸ் இந்திய மக்களை ப்ராப்ளமாக பார்த்தாங்க. பட் பாஜக இந்திய மக்களை சொல்யூஷனாக பார்த்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலகட்டங்களே இது மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்க முடியும். இந்தியாவை தலை சிறந்த 5 பொருளாதார நாடுகளில் ஒரு நாடாக கொண்டு வந்திருக்க முடியும். பட் காங்கிரஸ் அது ஏன் பண்ணலன்னா, அவங்களுக்கு அதிலலாம் விருப்பமே கிடையாது. இந்தியா அழியணும், இந்தியா நாசமாக போகணும், இந்தியா பழைய மாதிரி அடிமையாக தான் இருக்கணும்னு காங்கிரஸ் விரும்பிச்சு. பட் பாஜக அப்படி பண்ணலை. இதுதான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த தேசத்தின் மீது பற்று இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இது பாஜகவினால மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பண்ணியிருந்தாலும், இவ்வளோ விஷயங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக மத்திய பாஜக அரசு பண்ணியிருந்தாலும், இங்க இருக்கிற ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், மற்ற திமுக தலைவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க? பாசிச பாஜக, தமிழர்களை வஞ்சிக்கும் மோடி, தமிழகத்தை நாசமாக்கும் பாசிச பாஜகன்னு வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம பச்சையா புழுக்கிட்டு போவாங்க.